ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. இந்த வெயிலுக்கு தாகத்துக்கு அடிக்கடி சில்லுன்னு கூட எதாவது குடிக்கணும்னு தோணும். ஸோ வெளியிலலாம் போயிட்டு வந்த உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ஜூஸை கலந்து குடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரே நிமிஷத்தில் நம்ம ஜூஸை கலந்துடலாம். ஸ்குவாஷ் நம்ம கைவசம் இருந்தால், அதாவது நல்ல திக்கான அந்த ஜூஸ் சிரப்பை நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு அதில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சில்லுன்னு தண்ணி விட்டு கலந்தால் அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிரும். டக்குன்னு நம்ம குடிக்கலாம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட ஒரே நிமிஷத்தில் நம்ம ஜூஸை கலந்து பரிமாறிடலாம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரெசிபி. ஏன்னா இந்த மாதிரி அந்த ஜூஸ் சிரப்பெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம 1-1.5 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். டக்குன்னு நம்ம ஜூஸ் செஞ்சிடலாம். ஸோ இந்த சம்மருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அது இங்கே என்ன ஸ்பெஷல்னால், நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கலைங்க, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை. நம்ம கைப்பட வீட்லேயே அழகாக ஹைஜீனிக்காக செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. இது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அருமையான கிரேப் ஸ்குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இங்கே ஒரு அகலமான பவுலில் ஒரு 2 சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இதில் இப்போ நம்ம கிரேப்ஸை போட்டு ஊற வச்சிடலாம். கிரேப்ஸ் வளர வைக்கும்போது நிறைய பெஸ்டிசைட்ஸு தெளித்து வளர வைப்பாங்க, அதாவது நிறைய மருந்து தெளித்து வளர வைப்பாங்க. ஸோ அது அப்படியே சாப்பிட்றது நல்லதில்லை. நல்லா கழுவிட்டு தான் நம்ம கிரேப்ஸை சாப்பிடணும். ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு நம்ம ஜூஸ் போடலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சுருங்க. நான் எடுத்துக்கிட்ட தண்ணியோட அளவு பத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு இதை ஊற வச்சிட்றேன். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கட்டுங்க, ஊறிட்டு இருக்கட்டும். நான் இங்கே எடுத்துருக்கிறது சீட்லெஸ் கிரேப்ஸு. சீடு இருக்கிற கிரேப்ஸும் நம்ம இதே ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். அது ஒரே மெத்தடு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு தடவை அலசிட்டு இதை ஒவ்வொரு கிரேப்ஸாக இப்படி உதுத்து எடுத்துருவோம். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிட்ட கிரேப்ஸ் எல்லாம் உதுத்து எடுத்தாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இன்னொரு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம கிரேப்ஸ் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற கிரேப்ஸை நல்ல ஒரு திக் பாட்டம் பாத்திரத்தில் சேர்த்துக்குவோங்க. நம்ம இங்கே 1 கிலோ கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறோம். ஸோ கிரேப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேப்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் வேக வைப்போம். இந்த கிரேப்ஸ் நல்லா வெந்து அந்த சாறு இறங்கி வரணும். ஸோ நல்லா வேக விட்டுருவோம். ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா அந்த கிரேப்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. அது பார்த்தாவே தெரியுது பாருங்கள், நல்லா உப்பலாகி நிற்கிது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த கிரேப்ஸை அழுத்தி விடுவோம். ஸோ அப்போ அந்த கிரேப்ஸோட சாறு நல்லா அந்த தண்ணியில் இறங்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்மாஷர் அல்லது உட்டன் ஸ்மாஷரும் யூஸ் பண்ணலாம், அல்லது இப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்மாஷரும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே எலக்ட்ரிக்கல் ஸ்மாஷர் யூஸ் பண்ணுறேன். அது இந்த கிரேப்ஸை நல்லா மசிச்சு விடும். ஸோ நல்லாவே ஜூஸ் இறங்கி வரும் நம்மளுக்கு தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்குவாஷ் ஈஸியாக பண்ணலாம். நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ப்ரெஸ்டீஜோடைய எலக்ட்ரிக்கல் பிளெண்டர். இது நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளெண்டர். நம்ம நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மேனுவல் ஸ்மாஷாக வச்சும் நல்லா மசிச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் கொதித்து வரட்டுங்க. ஸோ இருக்கட்டும். பாருங்கள், இன்னும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துடலாங்க.
பாருங்க, நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்செடுத்தாச்சு. இனி இந்த திப்பி நம்மளுக்கு வேண்டாம், இதை தூக்கி தூர போட்டுடலாம். நல்லா வடிச்செடுத்த கிரேப் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ திரும்பவும் அதே பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 4 கப் அளவுக்கு கிரேப் ஜூஸ் இருக்குங்க. நான் இங்கே எடுத்துக்கிட்ட கிரேப்ஸு நல்ல இனிப்பான கிரேப்ஸு. இந்த ஜூஸ் ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதால நான் இங்கே ஒரு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது சரியாக இருக்கும். நம்ம கொதிக்க வச்சு திக்காக்கும் போது இது சரியாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கிரேப்ஸோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் இங்கே 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா கொதித்து வரணும். கொதித்து நல்லா திக்காக்கணுங்க. அதாவது நல்ல பாகுபதம் வரணும். ஸோ நல்லா கொதித்து திக்காகட்டும். பாருங்கள், திக்கானது தெரியுது. இப்போ நம்ம பாகுபதம் டெஸ்ட் பண்ணலாம். அதாவது பிசுக்கு பதம் இருக்கணுங்க. ரொம்ப கம்பி பதம்லாம் வேண்டாம், பிசுக்கு பதம். அதாவது நம்ம குலோப் ஜாமுனுக்கு பாகு எப்படி காய்ச்சுவோமோ அந்த பதத்துக்கு இந்த சிரப் இருக்கணும். இப்படி தொட்டு பார்த்தா கையில் பிசுன்னு இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எலும்பிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 பீஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி இங்கே 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். கமர்ஷியலாக ஃப்ரூட் ஸ்குவாஷ் பண்ணும்போது சிட்ரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸும் மற்ற ஒரு சில கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அந்த வாசனையும் கலரும் தூக்கலாக காமிக்கிறதுக்கு மற்ற ஒரு சில பொருட்களெல்லாம் சேர்ப்பாங்க. அது வந்து ஒரு 6 to 9 மாதம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சுட்டே யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இங்கே வந்து ஹோம்மேட் ஸ்குவாஷ் பண்ணுறோம். இதுக்கு வந்து லெமன் ஜூஸ் மட்டுமே போதும். இது போட்டு நல்லா கலந்து கொதிக்க விட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 1-1.5 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இப்போ அகைன் நல்லா இன்னொரு 5-6 நிமிஷம் கொதித்ததில் இன்னும் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் நல்லா அந்த பாகுப்பதம் நல்லாவே வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இங்கே நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது இந்த ஜூஸுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணும். நேச்சுரலான ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருவோங்க. நல்லா ஆறிடுச்சு. நல்லா திக்காக நல்லா இருக்குது பாருங்கள். அந்த கலர் பாருங்கள், அப்படியே நேச்சுரலான கலர். நம்ம எந்த கலர் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்க்கலை. அந்த கிரேப்ஸோட நேச்சுரல் கலர் இருக்குது. நல்லா அந்த ஜூஸ் சிரப் திக்காக இருக்குது. இப்போ நம்ம நல்ல ஒரு க்ளீனான பாட்டில், நல்ல ஸ்டெர்லைஸ்டு பாட்டிலில் ஒரு ஃபனல் வச்சு அழகாக இதை ஊற்றிடலாம். இது வாய் குறுகலான பாட்டில். இப்படி ஃபனல் வச்சு ஊற்றும் போது நம்ம சிந்தாமல் அழகாக ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இனி இந்த ஃபனலில் எடுத்துட்டு நம்ம நல்ல ஒரு மூடியை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நல்லா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம டம்ளரில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கிட்டால் ஜூஸ் ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க, அருமையான கிரேப் ஸ்குவாஷ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு ஒரே நிமிஷத்தில் நல்ல ஒரு அருமையான கிரேப் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு லாங் டம்ளரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கிரேப் ஸ்குவாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துடலாங்க. அடுத்தது நல்லா சில்லுன்னு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நல்ல ஒரு லாங் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான திராட்சைப்பழ ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸியான யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க. நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரியான ஃப்ரூட் ஸ்குவாஷ் விதவிதமான பழங்களில் பண்ணலாம். ஆல்ரெடி லெமன் ஸ்குவாஷ் ரெசிபி அப்லோட் பண்ணிட்டேன். அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. இதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.